யார கேக்குறேன்? சனியில கொண்டதாடா. யார்கிட்ட பதில் சொல்லணும்? என்கிட்ட சொல்லு. என்னன்னு சொல்லணும்? காரணம் தமது ஏண்டா அதுக்குள்ள கதை சொல்லு. காரணம் சொல்லணும். கேள்வி யார் கேக்குதா? டேய் யாரோ. அட ஏன் லேட் ஆகுதுன்னு கேளு. அதான் சொல்றா. அதான் அதான் சொல்றேன். அத்தை சொல்ற மாமி சொல்றேன். யாரோ. கம்மிடா டேய். யாரு கம்மிடா? அவனுங்க. எவனா? யாரோ இது மாதிரி பண்ணுகிறியா? யாரோ. மென்டலானியா? யாரோ மட்டும். தவறா நினைக்காதீங்க. உள்ள ஒருத்தங்கறான். யாரு? தினேஷ்னு. அவன் என்ன பார்த்து ஒரு 3 கேள்வி கேட்டான். என்ன கேள்வி? ஐயோ எனக்கு தெரியாது. வெளிய சாமங்கறாரு. சாமங்கறா. எதுங்க? எந்த மாதிரி வெளிய இருக்கறாரு? பருப்பு. பருப்பு இல்லடா. ஐயா பிரபு. எங்கறாரு? அவர்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். எஜமா உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் யாரு தெரிஞ்சவங்க சொல்றேன். சனங்கார சூதாடுங்கறான் பாரு அப்படியே. சத்தியமா சிரிக்காத. ஏய் நீ சிரிச்சாக சூத்து எல்லாம் பாத்தி. ஐயா சிரிக்காத. இங்க பசங்கள பயந்துருவாங்க. ஐயோ ஏங்க தவற நினைக்காதீங்க. 3 கேள்வி கேக்குறேன். சொல்லு. டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன். சொல்லு. சரி கேளு. என்ன கேளு? கேள்வி தான் யார பதில் சொல்றா. நான் கேக்குறேன். தமிழ்ல கேடுமா இங்கிலீஷ்ல கேடுமா? தமிழ்ல கேளு. சரி கேள்வி நம்பர் 1. டேய் சரிடா. கேள்வி நம்பர் 1. சரி கேள்வி நம்பர் 1. கோழி முட்டிக்கும் பேண்ட் ஜிப்புக்கு என்ன வித்தியாசம்? டேய் என்னடா புதுமையா கேக்குற? கோழி முட்டிக்கு ஜிப்புக்கு என்ன கனெக்ஷன்? அது நீ தான சொன்ன பேட ஏ பண்ணியா? யார் அவன் பண்ணி வச்சனக்கறான். அதனே கேளுங்க என்கிட்ட கேளுங்க. சரிங்க. தெரியுமா தெரியாதா? எனக்கு சத்தியமா தெரியலடா. கோழி முட்டிக்கும் பேண்ட் ஜிப்புக்கு வித்தியாசம் தெரியாதா? தெரியலையே. சத்தியமா செத்து போறா. யாடா? எதுக்குடா வரீங்க கூத்தாடா? வெளியா அவனு சொல்லணும்டா. உள்ள வேற இருப்பா. அதுதான். சரி சொல்லு. ஏங்க நான் சொல்லட்டுமா? சொல்லு. நான் சொல்றேன். கோழி முட்டிக்கும் பேண்ட் ஜிப்புக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரியுமா? கோழி முட்டை ஒச்சா என்ன வரும்? கோழி குஞ்சு வருது. அவன் பேண்ட் ஜிப்பு தான்டா. ஐயா 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 சிரிக்கிற பாரு. ஏவா சத்தியமா சிரிக்காதடா. டேய் இரண்டாவது கேள்வி சொல்லு. ரெண்டாவது கேள்வி கேட்க மாட்டப்பா. யார் அப்பா? அம்மா அவனு சொல்லுகிறான். செக்யூரிட்டி கம்மி நின்னுக்கறான் பாரு. யார் அவனா? இதெல்லாம் கேட்காத. என் பூண்டுனா ஆகாது உனக்கு. சொந்த பூண்டா ஊடு. சரி ரெண்டாவது கேள்வி. அப்படி இப்படி தான் இருக்கும். சரி கேளு. அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. இங்கிலீஷ் கேட்கணும் தமிழ் இது இங்கிலீஷ்ல கேக்குறேன். क्वेश्चन நம்பர் 2. क्वेश्चन நம்பர். அதான் क्वेश्चन நம்பர். நான் யார் பிஎஸ் பிச்சிக்கு சாச்சேன்னு தெரியுதா? அதேடா பிஎஸ் பிச்சிக்கு இங்கிலீஷ்ல. எஜமா ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர். 10 பேர் நீ போட்ட. டேய் ஒரு பேச்சுக்கு. அதுக்கு நாரு. அட ஒரு பேச்சுக்கு தான். சரி சொல்றா. 10 பேர் நீ போட்ட. 10 பேர் நான் போட்டேன். நீ போட்டு செத்துட்டான். மிச்சர் பதி யார்? நீ போட்ட செத்து நான் போட்டேன். நானாடா அதே கேவலியா? ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர். 10 பேர் நீ போட்ட. டேய் யாரடா? ஐயா ஐயா. 10 பேர் நீ போட்ட. 10 பேர் நான் போட்டேன். போய் யார் அவன நீ போட்டு செத்துட்டான். மிச்சர் பதி யார்? மிச்சர் பேர் நான் போட்டேன். டேய் டேய் ஐயோ. தெரியல. சரி மூணாவது கேள்வி சொல்றேன். சொல்லு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சட்டி என்னத்தி? இஞ்சிட்டி. இஞ்சிட்டிங்கடா குஞ்சிட்டிங்க. தெரியலடா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சட்டி என்ன தெரியுமா? அதான் ஜட்டி. இதுயான அதுல டீதா வந்து இதுல டீதா. எப்படி நான்? டேய் உனக்கு இருக்குதுடா. எனக்கு இருக்குது எப்ப பார்த்தா? அறிவு இருக்குது. அறிவு இருக்குது. எப்படி இருக்கு நம்ம அறிவு? இங்க அறிவு. இங்க தான் நமக்கு அறிவா? ஐயோ தவற நினைக்காத. அங்க சாவுட்டு படுத்து போறியா? படுத்து போறே. தூங்கி இருந்து போறியா? மாத்தி வெச்சிக்கறேன் அவனோ. அறிவு மாத்தி அங்க வெச்சிக்கறடா. அட டேய் இதெல்லாம் கட. நம்ம இங்க எதுக்கு வந்துறோம்? அம்மன் சிலையை கலவட வேண்டும். ஆமா. ஆமா. இதாரே நான் சொல்றது கேளுங்க. சரிடா. அம்மன் சிலை கலவட வேண்டும். அது கலவட விட்டு அடுத்த தொழில் நம்ம அந்த பெண்களை கற்பழிக்க வேண்டும். கடமை. ஆமா கடமை. இப்போ எங்க போனோம்? குளக்கரைக்கு போனோம். அதோ ஆடி பாடி கொண்டு நம்ம பெண்கள். அந்த பெண்களை சந்தேகமா? சரி அனுப்பிக்கிறேன்.
அடுத்த மலர் மனம் வந்து விட்டோம். இதோ தெரிகிறது இந்த மலர்ல என்ன மலர்? முல்லை மலரா? அக்கா அது அறிவு கட்டவளே, அதெல்லாம் முல்லை மலரா? நீ எங்கடே இருந்த? நீ நாட இவ்வளவு எழிச்சிட்டு இருக்கிற, நாட இவ்வளவு தூரமாய் எழிச்சிட்டு இருக்கிற, சாப்பிட்டு இல்லையா? ஏன்டி தங்கம் நீ போட்டதா சாப்பிடுறதுக்கா? போட்டதை சாப்பிடுறதுக்கா? ஏன்டா நான் ஆயம் மகாலியை பார்த்துருக்கிறேன். செவரலி தோட்டத்திலே சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிக்கும் அந்த பெண்கள் சந்தப்போ நடப்பதெல்லாம் கெட்ட அந்த குளம் இந்த சட்டத்துல இருக்கிறது. இப்படியே போனா மறக்க முடியாது. நீ ஒரு திசை, நான் ஒரு ஆளுக்கு ஒரு திசையாக. ஆமா.
யாருல முதல்ல சார் ரைட்டா உட்காரு. நீ யாரா? பாடி கட்டா டவுசர் கட்டா பாடி கட்டு பாத்தியா கீழ் பாடியா நீ பாடி கட்டா கூட இரு. ஆனா சத்தியமா எகிரி குதிக்காத. ஸ்டேஜ் அங்க வந்து போட்டு பயமா இருக்கு. யாரா நீ? யாரு? அவனுக்கு கால்காரன் கால்காரனா? கால்காரனா இல்ல நீ ஆம்பளை. நீ ஆம்பளையா? ஐயோ ஐயோ நான் பொட்டன்னு நினைச்சிட்டா பையா. உன்னை நாங்க நினைச்சோம் அதேதான். வாங்கி அங்க வா. சாக்லேட் வாங்கி தர லாலிபாப்லாம் சப்பினது. புரியுமா சொல்றேன்? பாவி என்ன இதெல்லாம் ஏய் நான் பாத்துறேன் ஏய் அவன் சப்பன ஆசைப்படுற நீ. வர நான் உங்ககிட்ட பல முறை எடுத்து அவனுக்கு சோறு போட்டு வளர்க்காத டேய் சோறு ஒன்று ஏய் பெண்ணே யாரு நீ? டேய் ஓ யாரடி நீயா? ஆமா என்ன வாடி போடுற கோயந்தா என்ன யாரு உன் பேர் என்னம்மா? என் பேரா என் பேர் தான்டா 5850 கேட்டுக்கிட்ட 9 உன்னை கூப்பிடு போயிட்டே சொல்லுடா கோயந்தா சொல்லுடா பேர் என்னம்மா? டேய் ஓ என் பேரை கேட்டு நீ என்ன பேரா புடுக்க போற எதுமா பெண்ணன் பேரா மாமாங்க யாருங்க போறா இல்ல பாரு அவன் சொல்றான் என் பேரு கேட்டு மொத்த வேறா புடுக்க போறேன். Excuse me. எக்ஸ்கியூஸ் மீ What was your name? don't like me ஐயோ ஐயோ ஆறுமா உன் பேரு நம்ம பேரு. ஆறுமா கிடையாதுடா ஐயோ ஏங்க உன் பேரு என்ன? டேய் என் பேரடா அதுவா வந்து ஐயோ வந்து கலப்பிக்குதுமா. டேய் என்னடா கலப்பிக்குது ஆர்வம் எனக்கு சீக்கிரம் சொல்லு. ஆர்வமா அதுதான் வந்து அதேதான் ஏய் சரி தட்டிங்க என்ன கட்ட என்ன வந்து அந்த கையை கொடுங்க ஆனா யாரோ அது வந்து அதேதான் அதேதான் வாடி என் பேரு நீ பேர் சொல்லுங்க சூத்த போட்டு கீசிக்கிறாமா. டேய் உன் எஜமா கிட்ட கேக்குற செய்வா பேர் அப்படித்தானா? என் பேர் அப்படிதான்டா எஜமா இங்க வா. நீ சொல்ற பாவனை செய். அப்படிதான் செஞ்சு காமிச்சா. சரி சொல்லு காலை விரி. டேய் டேய் நல்லா விரிங்க. விரி நல்லா உன்ன சொல்றான் உன்ன நல்லா விரிடா பாடு. ஏங்க அண்ணாடா இன்னாண்டா ஆறு சொல்றா நான் சொல்லுவேன் சொல்லுடா. அண்ணா இல்லாட்டி ஆறு நடுப்புல நிக்குது தேரு நடுவு இருக்கு தேரு பாக்கெட்ல இருந்தா குடு 100 அப்புறம் சொல்ற பொட்டையம் பேரு அப்படி சொல்லுங்கடா. ஓ தலையாயிட்டா போச்சு. எங்க இருக்க வந்து உங்க பேர் என்ன? இவனாடி இவன் இந்த பாரு இரு கோபப்படாதீங்க இருங்க நாம இவன் வீட்டுல பூசாத வீட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் மீச பார்த்தாவே பயமா இருக்குது எனக்கு கை கல்ல நடக்குது போய் கேர் செக் நின்னுங்கடா நான் ஒருத்தன் ஒண்ணு தெரிஞ்சா பேரா என் பேருக்கு என்ன பண்ண போற என் பேருக்கு பேர் என்ன பண்ற சொல்லு பேர் சொல்லு நீ யார் நீ ஏய் யாரு அவன் தெரியாதா அவன் இந்த சிந்து பேதியா தலைவலி விடுங்க. ஏய் இந்த நாட்டு தலைவலியின் பேர் புலிஜாசி ஆனால் நீங்கள் யார் என்று விளக்க தெரியவில்லை நீங்கள் அனைவரும் கட்டி அழைத்து ஒரு முத்தம் தர வேண்டும் என்று சொல்கிறேன் அதான் முடியும் அப்படியே ஏய் முடியாது ஏய் அடி ஆடுமா
ஒரு பேரு கேட்டா ஒரு நயமா கேட்கல ஒரு நயமா நீ கேட்கல வைக்க போறீங்க கட்டி எப்படி எப்படி கேக்குறான் இப்ப நானா என்னப்பா என் மதன புலிகுட்டி புலிகுட்டியா நான் குட்டி புலிகுட்டி புலிகுட்டி போட்டு காடுவேன் சத்தியமா சொல்றீங்க புதியா மைக்கெல்லாம் நின்னு போறே டேய் சத்தியமா சொல்லல டேய் மன விட்டுறே டேய் நான் கேட் சொல்டா நீ சரி கேட் சொல்லு ஏய் அது சல்லா உன்னால கண்ணு அது அம்பிகா வந்து கேட்டா ஏண்டா எங்கல அவங்கலடா அவன் எங்கல லாடி பாப்பா ஒரு நயம் முத்துறாங்க நான் ஒரு நயமா டேய் நம்ம முத்துறாங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சொல்லு இப்போ நான் தான் வாத்தியார் டேய் நான் சொல்றது கேளு நீ வாத்தியார் நான் தான் வாத்தியார் நீ ஸ்டூடண்ட் சைலன்ட் நான் வாத்தியார் நீ ஸ்டூடண்ட் என்ன பார்த்து கேட்க சொல்லு மானவா டேய் வாத்தியார் சேரது போதலாடா போய் முத்து கேளுங்க டை சர்பியா படா டை சர்பே அதோ தெரியா பாத்தியா பாரு காற்று மிதக்கும் ஒலிகளிலே கடல் தவழும் மலைகளிலே காற்று மிதக்கும் ஒலிகளிலே கடல் தவழும் மலைகளிலே காற்று மிதக்கும் ஒலிகளிலே கடல் தவழும் மலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை எவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓரோ நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக தமிழ நிலவா தங்கரதும் தாரக பதித்த மணிமகுடும் தமிழ் நிலவா தங்கரதும் தாரகை பதித்த மணிமகுடும் தமிழ நிலவா தங்கரதும் தாரக பதித்த மணிமகுடும் குயில்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாகும் குயில்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாகும் உலகம் பிறந்தது எனக்காக ஓடு நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும்
வணக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். அவ்வை பாடினான் பாட்டிலும் தமிழ். கம்பன் பேசினான் புலமையும் தமிழ். ஏ தமிழா, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கவிப்பாடி விரலை போடும் இந்த தமிழ் நாட்டிலே மணிப்பூர் நாட்டை ஆண்டு வரும் இளவரசராக மணிமாறன் என பெயர் பற்றி மக்கள் மத்தியிலே சீரும் சிறப்போடு வந்து வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கிற போது எனக்காக என் மனைவி மங்கையரசி காத்துக் கொண்டிருப்பாள். சென்று சந்திக்க வேண்டும். மங்கையரசி, இந்த வருகை தேடி உன்னை அப்படி இருக்கும்போது உடனடியாக சென்று என் கணவரை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னதாக தாழ்த்தப்பட்ட யாவரும் முன்னேற வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட யாவரும் முன்னேற வேண்டும் என்று நம் நாட்டுக்காக படித்து பாடுபட்டேன். டாக்டர் அம்பேத்கரை பாருமன்றி நம் நாட்டுக்காக படித்து பாடுபட்டேன். டாக்டர் அம்பேத்கர் பாருமந்தி அண்ணா அவனா அம்பேத்கரை பாரனா என்ன ஐயனா இவருக்கு இணையாரனா அண்ணா அவனா அம்பேத்கரை பாரனா என்ன ஐயனா இவருக்கு இணையாரனா இவருக்கு
ஏவனா அண்ணா ஏவனா என் கணவரை சென்று பார்க்க வேண்டும். அத்தா சொல்லுங்க. அப்படியா? அந்த நேரத்தில் கண்டேன் கழித்தேன் மனதிலே மட்டிலா மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை பார்க்கின்ற போது மண்ணிட்டு மண்ணு கொடுக்க அது போல காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆயுள் வரை காத்திருக்க ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நான் பருவங்கள் ஓடிவிடும் உன் மீது கொண்ட காதல் உயிரையே தாண்டி வாழும் சொன்னதெல்லாம் இனி நடக்குமா?
நாம் இருவரும் பார்த்தையா நாம் இருவருக்கு மனமுடித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது 10 ஆண்டுகள் உருண்டு ஓடி விட்டது இதுவரை இல்லாத வாழ்க்கையிலே இன்பத்தை மட்டுமே கண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்கின்ற போது ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை பார்த்துதானே கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைதானத்தா? அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உண்மைதான். அப்படி இருக்கின்ற தினம் தினம் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது எல்லை இல்லாத இன்பம் எனக்குள் இருக்கிறது அத்தா. சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. எப்படி தெரியுமா அத்தா? இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ, இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கொடி என் நெஞ்சில் ஆடும் பருவ கொடி.
மங்கையரசி நான் என்னவா என்னவா மங்கையரசி நாம் இருவரும் இதுவரை ஆடினோம் பாடினோம் மகிழ்ச்சியாக இருந்தோம். இருந்தோம் என்ன இறந்தோம் ஊருக்கு போராட்டமா போகுது. என்னப்பா வெங்கடேசா என்ன காலையில் விட்டேன்னா என்ன செஞ்சுட்டு என்ன கேக்குறேன் வெங்கடேஷ் சட்டியும் பானையும் செய்து வச்சுக்கிறேன். இதே சந்தோஷமா தானே இருந்தோம். திடீர்னு கோபமாக்குற என்ன காரணம்? அதான் உங்க மீது ரொம்ப கோபமா தாங்க இருக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. நம்ம எத்தனை ஊருக்கு போறோம், எத்தனை நாளுக்கு போறோங்க, எத்தனை பஸ் ஸ்டாண்ட் பாத்துறோம். பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பாக்குறோம், எல்லாத்தையுமே பார்த்து வரோம். பார்த்து வரங்க. தமிழ்நாட்டுல நம்ம கால் படாத இடமே கிடையாது. பானி புள்ள விட்டுருங்க, ஒரு லாலிபப் வாங்கி தர சொன்ன வாங்கி கொடுத்தீங்களா? அதாங்க கோபமா இருக்கிறேன். 2 வருஷம் ஸ்டாக் அது. ஆமா தம்பி சொல்லிட்டு அவளுக்கு கவலைப்படாத, காலையில நான் வாங்கி தரேங்க. காலையில வாங்கி தரேன். ஆமா ஸ்டாக் இருக்குதா வீட்லயே வேற வாங்கிட்டு அவருக்கு வாங்கி தர சொன்னீங்களா? ஆமா ஜபா நீ வாங்கி தர சாமி, நீ ஆனா மாறதா போதும், கொஞ்சம் அடக்கி உட்காரு. பூஜை போறப்ப ஏன் ஆடுவேன்? அண்ணாதுரையா இந்த மழையா உன்னால தான் நின்று போயிடுச்சு. ஆமா மழை வந்து கூத்தாலான்னு பார்த்தது, அப்படி நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஆடிங்கிறானே, அது பயந்தே ஓடி போயிடுச்சு. ஆமா அதனால அவருக்கு வெக்கம் வந்துருச்சுங்க. ஆமா கண்ணே அதான் உங்க மீது எனக்கு அதெல்லாம் கோபமே கிடையாது. நம் இருவருக்கும் திருமணம் முடிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 10 ஆண்டுகள் ஆகிறது. அப்படி இருந்தும் இதுவரை நமக்கு என்று ஒரு பிள்ளை செல்வம் இல்லை என்றுதான் மன வருத்தம். அப்படியா? ஆமாங்க. இன்னும் வயதாகி விட்டது, இன்னும் காலங்கள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, இளமை இருக்கிறது. 10 புள்ள பெத்துக்கலாம். 10 புள்ளி வரைக்கும் 10 புள்ளி எங்க பாத்தியா? வாய பச்சா இதெல்லாம் யார் கொடுத்த அதிகாரம் உனக்கு? எங்க ஊருக்கு வந்திருக்கிறேன், கொஞ்சம் வேசரமா பேசினா தானே. ஓ அப்படியா? சரி எல்லாம் ஒரு ஓப்பன் கை தட்டு பண்ணலாம். சரி மிக்க மகிழ்ச்சி. இங்க பாடி கட்ட அதிகம், அதான் தைரியமா பேசுறேன். சரி அண்ணே அத்தா அதற்காக குழந்தை இல்லை என்ற காரணத்துக்காக நல்ல ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். அத்தா குழந்தை இல்லை என்றால் பரவாயில்லை, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து சந்தோஷமா காலத்தை கழித்துடலாம். அத்தா உங்களுக்கு நான் குழந்தையாகும், எனக்கு நீங்கள் குழந்தையாகவே வாழ்ந்து விட்டால் நாளை நமது நாட்டை ஆள்வதற்கு நமக்கென்று ஒரு பிள்ளை செல்ல வேண்டாமா? அதற்காகத்தான் நல்லதொரு முடிவை எடுத்து விட்டேன். நல்லதொரு முடிவு எடுத்து? ஆமாங்க. என்ன முடிவு? உங்களுக்கு 2ஆம் தாரமாக மறுமணம் செய்யணும். மங்கையரசி 2வது கல்யாணம்? ஆமாங்க. எனக்கா? ஐயோ எனக்கு வேணாமா, 2வது கல்யாணம் வேணாம். நீ நான் யார்? நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ விடக்கூடிய இளவரசர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதானே வாழ வேண்டும். அந்த காலத்துல அதை விட்டுட்டு 2வது கல்யாணம் நான் செஞ்சுக்கிட்டா நாளைக்கு அண்ணாதார அண்ணன் வீட்டை சண்டை போடுவாரு. நானும் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும். அவருக்கு 2 3 யாருக்கு தெரியும்? அப்படியே சொல்றேன். அந்த விஷயத்துல அவர் டெம்மியா இருப்பார் தான் நினைக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க. அப்படியா? சரி அதனால தயவுசெய்து 2வது கல்யாணமே வேண்டாம். இல்லையத்தான் உங்களுக்கு திருமணம் முடித்தே ஆக வேண்டும். அப்படியா? அண்ணே 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உனக்கும் எனக்கு உள்ள அன்பின் அழைக்கும் போயிடும், காலத்துக்கு போட்ட வந்துரும். அப்படியா? அதனால 2வது கல்யாணம் வேணாம். நான் சொல்றத கேளு. இல்லையத்தான் மனம் முடிப்பதுதான். சரி முடிவை எடுத்து விட்டு நீ உரைப்பது போல 2வது கல்யாணம் செஞ்சுன்னு நினைச்சாலும் கூட 2ஆம் தரமா யாரும் பொண்ணு கொடுப்பாங்க ஐயா? கொடுக்க மாட்டாங்க. சொல்றாரு அவளை கடகடன்னு ஆட்டி விட்டு தாலியா யோசிக்கிறாரு. வெள்ளு பச்சாதுக்கு எப்படி ட்ரைனிங்? அதான் உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, பகட்டு இல்லையா? உங்களுக்கு யாருக்கா பெண்ணு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. எது இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏங்க அதற்காக உங்களுக்கு கவலை வேண்டாம். பெண்ணையும் நான் பார்த்து விட்டேன். பெண்ணையும் பார்த்துட்டு? ஆமாங்க. பெண்ணையும் பார்த்துட்டு? ஆமா. யார் அந்த பெண்ணு? எந்த நாட்டை சேர்ந்தவள்? என்னங்க என் நாட்டை சேர்ந்தவள் தான். உன்னுடைய நாட்டை சேர்ந்தவள்? ஆமாங்க. அன்புள்ளவ, அறிவுள்ளவ, பண்புள்ளவ, படிச்சவ, அழகுள்ளவ. அது மட்டும் கிடையாது, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசவே மாட்டா. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு அடக்கமான பொண்ணு. ஒருவேளை ஊமை பொண்ணா? ஐயோ அப்படி கிடையாதுங்க. அண்ணாதர அண்ணன் மாதிரி பெரியவங்களை பார்த்தா 4 ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்படியா? 2 ஒரு வார்த்தைக்கு மேல அதை விட்டுவாங்க. அப்ப அவர் கேட்டுக்கிறேன் நான் 2வது கல்யாணம் செஞ்சு வாயிலே திறக்க மாட்டான். எங்க ஆள் சொல்லிட்டோம், நான் 2வது கல்யாணம் செஞ்சுக்கிறவா வேணாவா? செய்துமா சொல்லு தெரியுமா? வேண்டாமா? வேண்டாம். கிள்ளி ராணி கிள்ளி. அதான் அவர் பேசிக்காத ராவல மட்டும் தான் பேசுவார், பகல்ல பேச மாட்டாரு. தெரியும், கேட்டேன் நான் ஊருல. அப்படியா? ஆமாங்க. மொத்தம் தெரிஞ்சு விசாரிச்சாச்சு.
அதுவும் correct. கால வீடு அவருக்கு மொத்தம். டா, நான் 2வது கணக்கு செஞ்சுக்கிறேன். நான் இல்லாதப்ப நீ பாத்துக்கோ. ஏங்க இது நான் ஷிஃப்ட் கணக்கா பகல் ஷிஃப்ட் ரா ஷிஃப்ட் இருக்கியா? ஆமா, அவர் ராவல் மட்டும் தான் நான் செய்வேன்னு சொன்னேன். நைட் டியூட்டி நீ பாரு, பகல் டியூட்டி நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, ஓட்டி வேலை பாத்துக்கிறீங்க. சரி அதான் அந்த பெண்ணை யார் தெரியுமா? யாரு? வேற யாரும் கிடையாது, என்னுடைய தங்கை அரசுக்கு முன்னாடி திருமணம். உன்னுடைய தங்கச்சியா? ஆமா, சின்ன வயசுல பார்த்தது. நான் பார்க்கும்போது எட்டி கூட போடாம ஊழம் போயிருக்கணும். அதான் அத்தை போய் கல்யாணம் கட்டி அப்ப அறியாத பெண்ணு, தெரியாத பெண்ணு, சின்னஞ்சிறு பெண்ணு, வயதில்லாத பெண்ணு அப்படி இருந்திருக்கலாம். இன்னமும் அப்படி அவ இருப்பா. எல்லா ஆடைய போட்டிருப்பா. நீங்க சம்மதம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும். அப்படியா கண்ணே? யானை கொடுத்த தலையில மண்ணள்ளி போட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ ஒரு பெண்கள் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். உயிரோடு வாழ்கின்ற போது தன் கணவனையே வேறொரு பெண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டா அந்த வாழ்க்கை நரகமாகத்தான் அமையும். அதனால கணவனை எதனா விட்டு கொடுக்கலாம், கணவன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மீண்டும் சொல்றேன், 2வது கல்யாணம் வேணாம். இல்லனாலும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம் சொல்றாங்க. எங்க சித்தி சொல்லிட்டு போய் வாடா. ஆமா இருங்க, மரத்தரல அத கூப்பிட்டு போறீங்க. அப்படி இல்ல, அது ஆண்டவங்க அம்மா சொல்றாங்க பாருங்க. நீ பார்த்து சொல்லி வைடி மரத்தாலியே. நானே விசாரிக்கலாமா இன்னும்? அது ரொம்ப மரியாதை போறாள் சொல்லிட்டு போயிருங்க. அத்தா, திருமணத்திற்கு நீங்கள் சம்மதம் சொல்லிதான் ஆக வேண்டும். எப்பேற்பட்ட வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் சரி நீ பாத்துக்கற. எதை வேண்டும் என தயாராக இருக்கிறேன். நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க போதும். சரி, வற்புறுத்தி கேக்குறேன். ஆமாங்க, நான் சொல்றதே எப்ப ஒத்துக்க சொல்றியா? வானான்றாரு மணியே வானான்றாப்ல. ஏங்க அவர் அப்படிதான் சொல்வார், நீங்க ஆகட்டுங்க. அந்த பக்கத்துல யாரும் ஒருத்தர் சொல்லு 2வது கல்யாணம் செஞ்சுக்கலாமா? எல்லாம் சொல்லுவாங்க. அத பாரு, ஏண்டி பாய் முட்டை பாரு, ஏண்டி மொத பறந்துக்கு சொல்லிட்டாங்க பாரு. கரெக்டா சொன்னாங்க பாரு. இப்ப என் தங்கச்சி அது மேல மாட்டாமா, நல்ல பொண்ணா இருக்கிறா, நல்ல பொண்ணாகிறமா. இப்போ ஐயோ பாரு, மரியாதை அப்படி தருவா. இப்பவே உனக்கு நல்ல வார்த்தை சொல்றாங்க. தயவு செய்து விட்டு வாடா. இல்லங்க, எனக்கு குழந்தை வேணுமே. குழந்தை வேணுமா? நான் குழந்தை வேணுமா? நான் கடையில வச்சுக்கிறாரு. அவருக்கு சொன்ன ஏற்பாடு பண்றாரு. நான் முடியாதா? முடியாதா? சரி, எனக்காக வேண்டாம், உனக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன். பின்னாடி வர கஷ்டத்தையும் எங்க பெரியம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். ஆகலாமா? சரி, போலாம். எப்படி தெரியும்? எப்படி போகணும் தெரியுமா? எப்படி? மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணா. அதான் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணா. கலக்கம் என்ன இந்த சலனம் என்ன அன்னைக்கு தான் கண்ணா, அன்னைக்கு தான் கண்ணா.
முன்னாடியாக எனது நாட்டுக்கு சென்று என் தாயும் தந்தையும் சந்தித்து என் தங்கை உங்களுக்கு மனமுடிப்பதற்காக சம்மதம் கேட்டு வருகின்றேன். அப்படியா? ஆமாங்க. நீ சென்று சம்மதம் கேட்டு ஒரு வரைக்கும் இதோ இந்த பள்ளிகுமா காத்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டுங்க. புறப்படு. போயிட்டு வரேங்க. நான் அண்ணாக்கு எனக்கு ரெடியாவே ஒரு பாட்டி வரேன். மக்கள் மத்தியிலே ஒரு குறைகள் என்றால் இந்த மன்னவன் தீர்த்து விடுவார். ஆனால் மன்னவனுக்கே ஒரு குறை என்றால் எனக்கு மன்னவனுக்கு எத்தனை நாடுகளாக இதுவரையிலும் எனக்கு பிறகு இந்த நாட்டை நாட்டு மக்களை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை செல்வம் என்று மன வருத்தத்தோடு இருக்கிறீர்கள். எனக்கு இரண்டாவது திருமணம் நடக்கப் போகிறது. இந்த திருமணத்தை நீங்கள் மூவர் முன்னின்று மக்கள் மத்தியிலே சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கட்டளை. இளவரசே, உங்கள் கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுகிறோம். பட்டுமா? பார்த்தாயா? இந்நாட்டு இளவரசருக்கு இரண்டாம் தரம் திருமணம் வேண்டுமா? திருமணம் 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பிறக்காத உறவு இப்போது பிறக்க போகிறதா? குழந்தை பிறக்காத இருந்த காரணம் எப்படிங்க? படுக்கரையில் இருந்துகிறார்களே, அடுகிற பால், அந்த பாலிலே கருமைகளுக்கு மாத்திரை கலந்து குடும்பத்துக்கு எடுத்து போயிடு. குழந்தை பிறந்தால் நமக்குத்தான் ஆபத்து. ஆமாங்க. விடலாமா? விடக்கூடாது. விட்டு வந்தா நமக்கு ஆபத்து அல்ல. ஆமா. கல்லு, ஏய், புறப்பட்டு வா. இந்த குறிஞ்சி நாட்டை ஆண்டு வரும் குணசீல மன்னன் என்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். நீர்வளம், நிலவளம், குடிவளம் சிறந்தது இந்த குறிஞ்சி நாடு. மக்களுக்கு குறை என்றால் இந்த மன்னனுக்கு குறை, மக்களுக்கு குறை இல்லை, இந்த மன்னனுக்கு குறை இல்லை. நீதியோடு நேர்மையோடு முறையோடு அரசாண்டு கொண்டிருக்கிறேன்.